My friend, God is your strength. ஆண்டவர் தாமே உங்களுக்கு பெலனாக இருக்கின்றார். அவரை உங்களுக்கு உறுதி அளிக்கிறவராக இருக்கின்றார். God is your refuge. அவர் தாமே உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கின்றார். வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கின்றார். God is your hope, my friends. ஆண்டவர் தான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கை இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடவுளை நம்புகிறவர்களை கடவுள் எப்பொழுதும் வாழ வைக்கிறவராக இருக்கின்றார். வார்த்தையை நாம் தியானிக்கலாம். The importance of bringing change in life. வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதன் முக்கியம். If you want to succeed, learn about success. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால் வெற்றியை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். If you want happiness, study happiness. உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியை பற்றி, சமாதானத்தை எவ்வாறு எங்கள் குடும்பத்தில் கொண்டு வரலாம் என்று கற்றுக்கொள்ளுங்கள். If you want wealth, learn about wealth. உங்கள் வாழ்க்கையிலே செல்வந்தராய் வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால் செல்வந்தராக எப்படி வரலாம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். Don't wait for change to happen. Make it happen by studying and learning. ஒரு மாற்றம் எப்பொழுது வரும் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டாம். மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவதற்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அதன் வழியாக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர மாற்றம் வரும் என்று நாம் காத்து கொண்டிருக்கக்கூடாது. நாம் தான் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக செயலாற்ற வேண்டும். Many people hope for things to get better, but that doesn't lead to real change. நிறைய மக்கள் மாற்றம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையான மாற்றத்தை கொண்டு வரப்போவதல்ல. To improve your life in areas like money, relationship and faith, focus on learning the principle that lead to progress. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானத்திலே, குடும்ப உறவிலே அல்லது விசுவாசத்திலே அல்லது ஃபைனான்ஸ், மணி, பணம் திரட்டுவதில் அல்லது பணத்திலே நீங்கள் மேலே வருவதற்கு நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால் அதை பற்றி சில விடயங்களை அறிந்து கொண்டு அதிலே நீங்கள் முன்னேறுவதற்காக முயற்சி செய்யும் பொழுது மட்டும்தான் அதிலே மாற்றங்கள் வரும் என்பது உண்மையாகும். So by learning and applying what you find, you can create meaningful change in your life. ஆகவே நீங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறீர்களோ, எதையெல்லாம் கண்டுபிடிக்கிறீர்களோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் உண்மையாகவே அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதை நீங்கள் காண முடியும். ஸோ அதனாலே தயவு செய்து இது போன்ற சில விடயங்களை அறிந்து கொள்ளுங்கள். சின்ன டிப்ஸ் சொல்லுவார்கள். உதாரணமாக நாங்கள் கடைக்கு போகும் பொழுது என்ன வேண்டுமோ அதை மட்டும் வேண்டுவதற்காக கடைக்கு போக வேண்டும். வெளியிலே வரும் பொழுது நான் வேண்ட போனதை வேண்டதில்லை. கூட நிறைய கொண்டு வந்துடுவோம், ஆனால் வேண்ட போனது வேண்டதில்லை. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நாம் பணத்தை விரயம் செய்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பணம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது என்று சொல்லுவார்கள். அதனால் என்ன வேண்டுமோ அதை மட்டும் போய் வேண்டிக் கொண்டு வந்து பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். எனிவே, ஸோ இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. இதுபோல் நாம் சில விடயங்களை கற்றுக்கொண்டு அதை நாம் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஸோ tonight, God's promise for you is the wilderness becomes a fruitful field. இன்று இரவு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வனாந்தரம் செழிப்பான வயலாக மாறும். Your heart may feel like a desert because of grief, pain or regret. உங்களுடைய வாழ்க்கையில் அது உங்களுடைய உள்ளம் ஒரு வனாந்தரம் போல இப்பொழுது இருக்கலாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற வருத்தங்கள், வலிகள், துக்கமான சில விடயங்கள். Your soul may feel restless because of confusion, doubt or worry. உங்களுடைய ஆன்மா கூட இந்த நேரத்திலே ஒரு அமைதி இல்லாமல்
ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில விதமான கவலைகள் அல்லது குழப்பங்கள் அல்லது சில சந்தேகங்கள். Your days may feel dark because of sadness, failure or rejection. உங்களுடைய நாட்கள் கூட பார்த்தீர்கள் என்றால் இருளாக இருக்கலாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் வந்த சில நிராகரிப்புகள் அல்லது தோல்விகள் அல்லது துக்கமான விடயங்கள். Your journey may feel heavy because of burdens, stress or weariness. உங்களுடைய வாழ்க்கை பயணம் கூட சில நேரத்திலே ஒரு பெரிய சுமையாக இருக்கலாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சில சோர்வுகள் அல்லது மன அழுத்தங்கள் அல்லது சுமைகள். Our Heavenly Father is promising you tonight. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுடைய இறை தந்தை எங்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், your wildness becomes a fruitful field. உங்கள் வனாந்தரம் செழிப்பான வயலாக மாறும். That's mean your heart will be filled with peace. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய உள்ளம் இறைவன் கொடுக்கின்ற சமாதானத்தினால் நிரம்பும். Your soul will find rest. உங்களுடைய ஆன்மா ஒரு அமைதி நிலைக்கு வரும். Your days will shine bright. உங்களுடைய நாட்கள் வெளிச்சமாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். Your journey will become light. உங்களுடைய வாழ்க்கை பயணம் கூட வெளிச்சமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். Stress will turn into strength. உங்களுடைய மன அழுத்தம், உங்களுடைய சோர்வு, உங்களுடைய கவலைகள் கூட உங்களுடைய ஒரு உறுதியாக, தைரியமாய் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையாக மாறும். சரியோ? கடவுள் உங்கள் வாழ்க்கையை வயல்வெளியாக மாற்றும் பொழுது இது போன்ற ஆசீர்வாதங்களை நாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். இது பணத்தால், பொருளால், படிப்பால் பெற முடியாது. இது கடவுளால் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். So your path will become clear. உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறதல்வா, பாதைகள் எல்லாமே மிக தெளிவாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் எல்லாமே ஒரு குழப்பம் இல்லாமல் மிக தெளிவாக வரும். Your wildness will bloom. உங்களுடைய வனாந்தரம் போன்ற நிலைகள் எல்லாமே மலர்ந்து வருவதை உங்களால் காண முடியும். Your spirit will rejoice in God's promises and blessing. உங்களுடைய ஆவியினுடைய நிலைகள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களிலே மகிழ்ச்சியாக இருப்பதை நீங்கள் காண முடியும். என்றால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான துன்பத்துக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை உங்களால் காண முடியும். இதுகள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு மருந்து கடவுள்தான். அவர் சொல்லுகிறார், என்னை நம்புகிற பிள்ளைகளை நான் வனாந்தரமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி வயல்வெளி போன்ற வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன் என்று. எல்லாம் முதல்வே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Saint John Paul II, he said, do not be afraid, open the door wide for Christ. இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர், புனித இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர் என்ன சொன்னார் என்றால், பயப்படாதே, கிறிஸ்துவுக்காக கதவை அகலமாக திறந்து விடுங்கள் அப்படி என்று சொல்லுவார். கிறிஸ்துவுக்காக உங்களுடைய வாழ்க்கை கதவை அகலமாக திறப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது அப்படி என்று திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நிறைய மக்கள் கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை திறப்பதற்கு பயப்படுகிறார்கள். நாங்கள் கத்தோலிக்கர் இல்லாமல் போய் விடுவோமாக்கும் என்று நிறைய பேர் பயப்படுகிறார்கள். இறை வார்த்தையை படியுங்கள் என்றால் அது பயப்படுகிறார்கள். ஏனென்றால் கத்தோலிக்கர் இல்லாமல் போய் விடுவோமாக்கும். வழிபாட்டுக்கு வாருங்கள், பயப்படுகிறார்கள். ஏனென்றால் நாங்கள் கத்தோலிக்கர் இல்லாமல் போய் விடுவோம் அப்படி என்று. ஆனால் திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவுக்காக நீங்கள் கதவை திறப்பதற்கு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. என்றால் கிறிஸ்து தான் நம்மை மீட்கிறவர், வாழ்வழிக்க வந்தவர். அவருக்காக நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய உள்ள கதவை திறக்க முடியுமோ நாம் திறக்க வேண்டும். So this highlight the importance of trusting in God's plan for us. So இது நமக்கு இந்த வார்த்தை, திருத்தந்தை கூறுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் எது என்பதை அறிந்து கொள்வதிலே நாங்கள் மிக நம்பிக்கையோடு அவருடைய திட்டத்தில் நடப்பதற்கு நாங்கள் உறுதியாக செயல்பட வேண்டும். It is also encouraging us to be open to the change God's bring. அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தந்தையினுடைய வார்த்தையை நமக்கு எதை காட்டுகிறது என்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகின்ற மாற்றத்தை நாம் காண்பதற்காக நாம் கடவுளுக்காக கட்டாயமாக இதே கதவை நாம் திறக்க வேண்டும். திறக்கும் பொழுது மட்டும்தான் கடவுளால் நம்முடைய வாழ்க்கைக்குள் மாற்றங்களை தர முடியும். So by welcoming Jesus into our life, we allow his transformation to shape us for the better.
நம்முடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்குள் நாம் வர அழைப்பதனால் என்ன உண்டாகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காண்கின்றது. நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய வடிவமைப்பாக மாற்றப்பட்டு விடுகிறது. So we are on our journey of health and wealth. நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியமும் எங்களுடைய அதே நேரத்திலே பொருளாதார ஆசீர்வாதம் செல்வந்தம் என்ற தலைப்பிலே நாம் இருக்கிறோம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலே அந்த தலைப்பை இறைவன் கொடுத்தா அதிலிருந்து அந்த தலைப்பிலே கொஞ்ச காலம் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். என்றால் இறைவன் என்ன கூறுகிறாரோ அதை நமக்கு ஆசீர்வாதத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனாலே நாம் எல்லாரும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் இந்த இடத்திலே வருகிற அல்லது இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய புதிய சுகத்தையும் புதிய செல்வந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த ரெண்டும் நம்ம எல்லாருக்கும் கட்டாயமாக தேவை. இந்த ரெண்டும் இல்லாமல் போகுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியாது. ஆகவே கடவுள் அதை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். வேலையில் என்றால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? வேலை செய்வதற்காக நாம் பாடுபடுகிறோம். ஏன் வேலை செய்கிறோம்? பணத்துக்காக. பணம் தேவை. அதுபோல உடல் சுகத்துக்காக நாம் பாடுபடுகிறோம். உடல் சுகம் இல்லை என்றால் நாம் எப்படி வாழ முடியும்? அப்ப கடவுள் என்ன செய்கிறார் என்றால் நாம் வாழ வேண்டும் என்று விரும்பினார். வாழ வேண்டும் என்று விரும்பினார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு வேண்டிய சுகத்தை அவர் கொடுக்கிறார், நமக்கு வேண்டிய செல்வத்தை அவர் கொடுக்கிறார். செல்வம் நமக்கு தேவை. ஆகவே இறைவன் எவ்வாறு அதை கொடுக்கின்றார், இறைவனிடத்திலிருந்து எவ்வாறு நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் அது மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் சுகமாக வாழக்கூடியதாக இருக்கு. So health and wealth are blessing that everyone desire. ஆகவே ஒரு உடல் ஆரோக்கியமும் பொருளாதார ஆசீர்வாதமும் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. So while the world looks for these in its own way, the Bible shows a different way. இந்த ரெண்டுக்காக உலகம் தேடிக்கொண்டிருக்கிற பாதை வேறொன்றாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் வேறொரு பாதையை நமக்கு காட்டுகிறது. சரியோ? எல்லாருமே இந்த உலகத்திலே பார்த்தீர்கள் என்றால் பணத்துக்காகவும் சுகத்துக்காக தான் ஓடி திரிகிறார்கள். சரியோ? யாரை பார்த்தாலும். ஆனால் இறைவார்த்தை இந்த விடயத்துக்காக வேறொரு பாதை காட்டுகிறது. நாம் உலகத்தின் பின்னால் ஓட முடியாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் கடவுள் காட்டுகிற வழியிலே வர வேண்டும். வந்தால் அதை நமக்கு அவர் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். Isaiah chapter 32 verse 15. Isaiah chapter 32 verse 15. Until the Spirit is poured upon us from on high, and the wilderness becomes a fruitful field, and the fruitful field is deemed a forest. சரியோ? ஏசாயா 32:15. மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும், பாலை நிலம் செழிப்பான தோட்டமாகும், செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும் அப்படின்ட்டு இறைவன் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக ஒரு வாக்கு கொடுத்திருக்கின்றார். தூய ஆவியானவர் பொழியப்படுவார். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பாலை நிலம் போன்ற வாழ்க்கை, இது சும்மா நிலத்தை குறைவில்லை, மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகிறது. பாலை நிலம் போன்ற வாழ்க்கை என்னவாக மாறுமாம்? செழுமையான தோட்டமாக மாறும். அதே நேரத்தில் செழுமையான தோட்டம், செழுமையா இருக்கிறவர்கள் அடர்ந்த காடாக வருவார்கள். அப்படின்றால் கடவுளை தேட தேட நமக்கு என்ன உண்டாகிறது? கடவுள் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சரியோ? வனாந்திரம் போல் இருக்கிறவர்கள் செழுமையான தோட்டமாக வருகிறார்கள். செழுமையான தோட்டமாக வந்து கொண்டிருக்கிறவர்கள் அடர்ந்த காடாக வரும்படி இறைவன் ஆசீர்வதிக்கிறாராம். என்ன அழகான வாக்குத்தத்தம். கடங்கள் தட்டுவதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் செழுமையான தோட்டமா இருந்து வனாந்திரமா வந்துடக்கூடாது. கடவுள் என்று வந்து நாம் வனாந்திரமா இருந்து செழுமையான தோட்டம் வந்து செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக வர வேண்டும். In Isaiah chapter 32 verse 15, so we see profound truth. அதாவது இந்த வார்த்தையிலிருந்து ஒரு ஆழமான உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். The true transformation, whether in our physical health or material wealth or spiritual state. அதாவது உண்மையாக எங்களுடைய மாற்றம், அதாவது எங்களுடைய ஆன்மீக நிலையிலும் சரி, எங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி, அல்லது எங்களுடைய சுகத்திலும் சரி, உண்மையான அந்த மாற்றம் எவ்வாறு உருவாகிறது என்றால் comes through the outpouring of God's Spirit. சரியோ? பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பொழியப்படும் பொழுது இது போன்ற மாற்றம் ஏற்படும் என்று திருமறை சொல்லுகிறது. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறது என்றால் இந்த என்னது முதல் நன்மை எடுக்கிறது அல்லது கன்ஃபர்மேஷன் எடுக்க போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். என்னத்துக்கு என்றால் பாவ சங்கீதனம் செய்கிறதுக்கு அல்லது அந்த கனிகளை பெற்று வாழ்வதற்கு, அதுக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை நமக்கு.
பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன், பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறான், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரியாதெல்லாம் தெரியப்படுத்துவாராம். பைபிள்ல எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி. அதுல ஒன்றுதான் இது. பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் வரும் பொழுது என்ன உண்டாகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உருவாகுமாம். அந்த மாற்றம் வரும் உள்ளத்தின் மாற்றம் மட்டுமல்ல, சரியோ, வனாந்தரம் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். வயல்வெளியா இருக்கின்றது அடர்ந்த காடாக மாறும் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்று வேதாகமம் சொல்லுகிறது. So God the Father gave the Holy Spirit not only for the spiritual growth. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டும் பரிசுத்த ஆவியானவரை கடவுள் கொடுக்கவில்லை. சரியோ, ஆன்மீகத்திலே வளர வேண்டும் நினைக்கிற மக்கள் கூட எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கம் விட்டு போட்டு நிற்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எப்படி ஆன்மீகத்திலே வளர முடியும்? சரி, அதுவே ஆன்மீகத்திலேயே பரிசுத்த ஆவியானவரை நாம் கொண்டு வராமல் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்வின் செழிப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அதிலேயும் காண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தூய ஆவியானவர்களே வளரும் பொழுது அதிலே பெரிய மாற்றத்தை நாம் காண்கிறோம். ஸோ பட் ஆல்சோ so God the Father gave the Holy Spirit not only for the spiritual growth but also for our overall well-being in life. நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளும் நிறைவடைவதற்காகவே தந்தையாகிய கடவுள் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். When you are led by the Holy Spirit, you will experience real change in your life. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய வழிநடத்தலுக்குள் நடக்க ஆரம்பிப்பீர்களாக இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லட்டும், உண்மையான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலே உங்களால் காண முடியும். First, you will feel the deep repentance, turning away from wrong ways to a wrong way of living. முதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய தவறான வாழ்க்கை முறையில் இருந்து உண்மையாய் மனமாறி இறைவனிடத்திலே வருகின்ற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். சரியோ, this is the first thing. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க ஆரம்பித்தால் நாம் தவறான வழிகளிலே போய் கொண்டிருக்க மாட்டோம். நோ, அதிலிருந்து நாம் விலகி சரியான பாதையில் நாம் நடக்க ஆரம்பிப்போம், சரியாக சிந்திக்க ஆரம்பிப்போம், சரியாக பேச ஆரம்பிப்போம். சரியோ, நிறைய மாற்றங்கள் அதிலே உருவாக ஆரம்பிக்கும். Then your faith in God will grow stronger. அதுக்கு பின்பு என்ன நடக்கும்? மனமாற்றத்துக்கு பின்பு என்ன நமக்கு உண்டாக வேண்டும்? நம்முடைய விசுவாசம் ஆண்டவர்களே அதிக உறுதியாக வளர ஆரம்பிக்கும். சரியோ, இது மிக முக்கியமான ஒன்று. இப்போ ஒருவர் வந்து ஒரு ஆண் பெண் ஒருவரை விரும்புகிறார்கள். முதல்ல ஐ லவ் யூ, ஓகே, ஐ லவ் யூ சொன்ன பிறகு என்ன உண்டாகும்? அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இறுக்கமான ஒரு நெருக்கமான அன்பு உருவாகிறது அல்லவா? அதுபோல நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வந்த பின்பு நம்முடைய விசுவாசம் மிக மிக உறுதியாக வளர்ந்து வருவதை நம்மால் காண முடியும். And that faith will transform your life into filled with God's blessing. அந்த விசுவாசம், கடவுள் மேல் நமக்கு உருவாகிற அந்த விசுவாசம் என்ன உண்டாகும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் வாழுகின்ற வாழ்க்கையாக மாற்றி விடுகிறது. எது? நம்முடைய விசுவாசம் தான். மனம் திரும்புதலால் விசுவாசம் வரும், விசுவாசத்தினால் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடிகிறது. So God's blessing bring health to your body. ஆகவே கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. சரியா, உடல் ஆரோக்கியம் என்ற உடனே வெறும் வலிகள் மாறுறது அல்லது வீக்கம் மாறுறது மட்டுமல்ல, அதுவும் ஒரு ஆரோக்கியம். உள்ளத்திலே உருவாகிற ஒரு பெரிய சமாதானம், சரி, ஒரு அமைதியான நிலை, இது எல்லாமே நமக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு சுகம்தான். அந்த பீஸ் டு யுவர் மைண்ட், உங்களுடைய மனதில் ஏற்படுகிற ஒரு சமாதானம், அண்ட் abundance to your life, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பூரணமான நிகழ்வுகள். When you walk in the Spirit, you will experience the fullness of God's goodness. நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள் நடக்க ஆரம்பிப்புமாக இருந்தால், அன்பானவர்களை, இறைவன் கொடுக்கின்ற முழுமையான அந்த முழுமை வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழ்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் முதல்வே கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். So his blessing will flow into every area of your life. கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் வருவதை காண முடியும். எல்லா பகுதியிலும் வருவதை காண முடியும். Isaiah chapter 32 verse 15. Notice again that words. Until the Spirit is poured upon us from on high and the wilderness becomes a fruitful field. சரியோ, இதை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஏசாயா 32:15. மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும், பாலநிலம் செழுமையான தோட்டமாகும். ஸோ இது எப்போ நடந்தது? பெந்தைக்கோஸ்து நாளில் நடந்துட்டது. சரியா, மீண்டும் தூய ஆவியினால் பொழியப்படுவார் என்று ஏசாயா இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே அது பொழியப்பட்டாயிற்று.
இப்ப நானும் நீங்களும் அந்த அனுபவத்துக்குள் வரும் வரைக்கும் அவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியாது. ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ் ஆயிட்டு. என்ன அதுக்கு இன்னுமே நாம் இடம் கொடுத்து கொண்டிருப்போம் என்றால் அந்த ஆவியானவரால் இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க முடியாது. So Isaiah 32:15 emphasizes that the wildness becomes fruitful only when the Spirit is poured out from on high. ஆகவே இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? வயல், அதாவது வனாந்தரம் போன்ற நிலம், வனாந்தரம் போன்ற நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது செழிப்பான ஒரு தோட்டமாக மாறும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படும் பொழுது மட்டும்தான் என்று சொல்லப்படுகிறது. இது கடவுளுடைய திட்டம். இதை யாராலும் மாற்ற முடியாது. வேற எந்த விதத்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த செழுமையான நிலையை கொண்டு வர முடியாது. இதை தருவதற்காகவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஊற்றி இருக்கிறார். சோ அது கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தை நாம் யாரும் எந்த விதத்திலும் மாற்ற முடியாது. ஆகவே நாம் தூய ஆவியினுடைய வழிநடத்தலுக்குள் நாம் வளர ஆரம்பிப்போமாக இருந்தால் அவர் நமக்கு அந்த தூய ஆவியினர் வழியாக கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று நம்மால் வாழ முடியும். So when the Spirit is poured out from on high, ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. But Satan wants your life to be wildness. ஆனால் அழகு என்ன நினைக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வனாந்தரமாக இருக்க வேண்டும் என்பது கடவுள் சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு திட்டமாக, அதற்காகவே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் போலவே இருக்க வேண்டும். அதனால நிறைய மக்கள் பாருங்கள், கோயிலுக்கு போகும்பொழுது துக்கத்தோடு போகிறார்கள், வெளியே வரும்பொழுதும் துக்கத்தோடு வருகிறார்கள், திருப்பி அப்படியே துக்கத்தோடு இருக்கிறார்கள், துக்கத்தோடு போகிறார்கள், துக்கத்தோடு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கோயிலுக்கு போய் உண்மையாகவே அந்த கடவுளை காணாமல் இருக்கிறார்கள், கடவுளோடு ஒன்றிக்காமல் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியினருக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வனாந்தரமாகவே இருக்கும் அன்பானவர்களே. வனாந்தரம் மாறாது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்தை எப்பொழுதும் கொண்டு வர விரும்புகின்றான். சரியோ? He avoid peace, hope, joy, wealth and good health. அது மட்டுமல்லாமல் சாத்தான் என்ன செய்கிறான் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான சமாதானத்தை நாம் அனுபவிக்காதபடி அவன் தடுக்க ஆரம்பிக்கின்றான். நம்பிக்கையில நாம் வளராதபடி அவன் பார்க்கிறான். சந்தோஷத்திலே, அதே போல பொருளாதாரத்திலே அல்லது நல்ல ஆரோக்கியத்திலே நாம் இருக்காதபடி அவன் சில பலவிதமான சூழ்ச்சிகளை அவன் பயன்படுத்துகிறான். இப்ப கவலையிலே இருப்போம் என்றால் நம்முடைய உடலிலே வருத்தம் வந்துவிடும். சரி, கவலையா இருக்கிறதே என்று போட்டு நாம் மதுபானம் அருந்த ஆரம்பித்தால் என்ன உண்டாகும்? அதனால் இன்னும் நமக்கு வருத்தம் வந்துவிடும், குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிடும், கணவன் மனைவி மத்தியிலே இருக்கிற சமாதானம் எல்லாம் குலைந்து போய்விடும். இப்ப சாத்தான் காட்டுகிற வழி என்ன? கவலைப்படுத்துவது. முதலாவது கவலைப்படுத்தப்பட்ட பின்பு அவன் என்ன செய்வான்? போய் மதுபானம் அருந்து அல்லது தவறான ஒன்றை செய், தவறான ஒன்றை பேசு என்று தவறானதை எல்லாம் காட்டுவது சாத்தான். அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அதிக பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவார். தூய ஆவியானவர் ஊற்றின என்ன நமக்கு உண்டாகும் பாருங்கள், உண்மையான சமாதானம் கிடைக்கும். நாம் தவறானவற்றுக்கு போக மாட்டோம். கவலை வந்தாலும் தவறானவற்றுக்கு போக மாட்டோம், சரியானவற்றிலே நாம் இருந்து விடுகிறோம். அதனால தான் கடவுள் தூய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். But God desired your life to be a fruitful field. கடவுளுடைய திட்டம் என்னென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வயல் வெளியாக இருக்க வேண்டும். So God's want to fill it with his peace. அவருடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்ப விரும்புகின்றார். God's want to bless us with his joy, abundance and good health. அது மட்டுமல்லாமல் கடவுள் தன்னுடைய எல்லா விதமான ஆரோக்கியம் அவருடைய ஆசீர்வாதத்தின் அனைத்தினாலும் நம்மை அலங்கரிக்க அவர் விரும்புகிறார். So God is the ultimate source of all good things. So we should know that. கடவுள் தான் எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கும் ஆதாரமானவராக இருக்கின்றார். Every blessing, whether it is our health, wealth, peace or joy, comes from God. எங்களுடைய சமாதானமா இருக்கலாம், நம்முடைய ஆரோக்கியமா இருக்கலாம், அல்லது நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது கடவுளிடம் இருந்து வருகிறது. So when you acknowledge God as a source of all blessing, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் கடவுள் தான் காரணம் என்று நீங்கள் எப்பொழுது அறிய ஆரம்பிக்கிறீர்களோ, you will experience that health and wealth are the gift from God. எங்களுடைய நல்ல ஆரோக்கியமும் நம்முடைய செல்வமும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்வோம் அன்பானவர்களே. எப்பொழுது நாம் உண்மையாய் இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார் என்று எப்பொழுது நாம் அறிய ஆரம்பிக்கின்றோமோ, அப்பொழுது இறைவன் அந்த கொடையை நமக்கு கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுப்பார், செல்வத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அது நமக்கு தேவை. உங்க வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் மோல்கேஜ் கட்ட தானே வேணும். யாருக்கு மோல்கேஜ் கட்டாம பேங்க் ஃப்ரீயா யாருக்கும் வீடு தருமா? இல்லையே. கார் தருமா? இல்லையே. எல்லாத்துக்கும் நம்ம காசு வேண்டும். அப்ப கடவுளுக்கும் அது தெரியும்.
அப்ப கடவுள் அதுக்கு வேண்டியதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்ற, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று. மீண்டும் முதல்வே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Health through the Spirit, the Holy Spirit. தூய ஆவியானவர் மூலம் நமக்கு கிடைக்கின்ற உடல் ஆரோக்கியம். God's Spirit bring renewal, healing and liveliness. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர் நமக்குள்ளே நல்ல சுகத்தையும் நல்ல ஒரு உயிர் துடிப்பையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறார் பரிசுத்த ஆவியானவர். சரியோ, அது மிக முக்கியமான ஒன்று. 3 John chapter 1 verse 2 says, Beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prosper. சரியா, அதை கவனியுங்கள். 3 யோவான் 1:2. யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல், சரியா இதை கவனிக்க வேண்டும், ஆன்ம நலத்தோடு இருப்பது போல், அடுத்தது என்னவாம், உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். சரியோ, உங்களுடைய ஆன்மா எவ்வளவு நலமாக இருக்கிறதோ அதுபோல நாம் உடல் சுகத்திலும் சகலவற்றிலும் நலமாக இருக்க வேண்டும் என்று யோவான் அன்றைய இறை மக்களுக்கு கூறினார். அது இன்றைக்கு நமக்கும் கூறப்படுகிறது. அப்ப நம்முடைய ஆன்மா எவ்வளவு தூரம் இறைவனுக்குள் நன்றாக வளர்கிறதோ அதுபோல நாம் சகலவற்றிலும் நன்றாக வர முடியும். அதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெறும் நாம் பக்திமான் என்று சொல்லிக்கொண்டு நாம் எல்லாவற்றிலும் கஷ்டத்தில் இருக்க முடியாது. அது கடவுளுடைய திட்டம் அல்ல. தெரியும் என்றால் நாம் இறைவனை உண்மையாக நம்புகிறோம் என்றால் எல்லாவற்றும் காரணமாக இருக்கிற இறைவன் நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். நாம் யாராவது நல்ல ஒரு கம்பெனியில வேலை செய்தால் நமக்கு கூட சம்பளம் கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்கும் தானே. என்னதுக்கு எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடி வேலைக்கு வருகிறார்கள், இங்கே கூட சம்பளம் கிடைக்கும் என்று தானே. அப்ப நானும் நீங்களும் கடவுளை நம்புவோம் என்றால் அந்த கடவுள் உலகத்தையே படைத்த கடவுள் நம்மால் அவருக்கு எங்களுக்கு வேண்டியதை கொடுக்க முடியுமா, முடியாதா? முடியும். அதை நாம் நம்ப வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அதை நம்பாமல் வரைக்கும் நாம் கேட்க மாட்டோம். ஆண்டவரை, நான் உம்மை நம்புகிறேன், உமக்காக நான் வந்திருக்கின்றேன், என் நேரமெல்லாம் உமக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுக்கின்றேன், நீர் எனக்கு வேண்டியதை கொடும் ஆண்டவரே, எனக்கு வேண்டியதை தாரும் ஆண்டவரே. ஆம், அப்பதான் கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கிறவராக. இப்ப இன்றைக்கு நான் வந்துட்டு சும்மா இதுல நின்று மெசேஜை கொடுத்துட்டு போக முடியுமா, முடியாதா? முடியும். இந்த வீடியோலாம் நான் பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தெரியும், இதை இப்ப நான் லைஃப்ல கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றெல்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கு வருகிறவர்கள் வராமல் போனதுனாலே இதுவே போதும் நான் செய்ய முடியுமா? முடியும். அப்படி இருந்தாலும் ஏன் நான் அதையெல்லாம் செய்கிறேன்? இதன் மூலமாக இப்பொழுது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தில் எனக்கும் பங்கு இருக்குமா, இருக்காதா? இருக்கும். அதுக்காக நாம் பாடுபடணுமா, பாடுபடக்கூடாதா? பாடுபட வேண்டும். நாம் அதற்காக உழைக்க வேண்டும். அதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். மற்றவர்களும் கடவுளை அறிய வேண்டும், அவர்களும் இதை பார்க்க வேண்டும். அவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சில நேரம் ஒரு வார்த்தை போதும் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும். அதனுடைய ஆசீர்வாதம் அதற்காக பாடுபடுகிறவர்களுக்கும் இறைவன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். கரங்கள் தட்டி மீண்டும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். So the Bible teaches that God desires us to prosper in health as our soul prosper. ஆகவே கடவுளுடைய திட்டம் என்னென்றால் நம்முடைய ஆன்மா எவ்வளவு தூரம் கடவுளுக்குள் வளர்கிறதோ அதுபோல நாம் சகலவற்றிலும் வளர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அது இறை வார்த்தை சொல்லுகிறது, நான் மட்டும் சொல்லவில்லை, இறை வார்த்தை அதை சொல்லுகிறது. So just as the wilderness becomes a fruitful field through the Spirit, அதாவது தூய ஆவினர் வழியாக ஒரு வனாந்தரம் ஒரு நல்ல வயல்வெளியாக மாறுவது போல our physical and emotional health is restored when we align ourselves with God, with the Holy Spirit. அதுபோல அதாவது ஒரு வனாந்தரம் வயல்வெளியாக மாறுவது போல நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வளர ஆரம்பிக்கும் பொழுது தூய ஆவியானவர் வழியாக இறைவன் எங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையை வயல்வெளியாக மாற்றுகிறவராக இருக்கின்றார். Jesus performed many miracles of healing.
தெரியும். ஆண்டவராக இயேசு நிறைய சுகமாக்கினார், பெரிய அற்புதங்கள் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய நோயாளிகளை குணமாக்கினார் ஆண்டவராக இயேசு. So that's showing that health is part of God's plan for us. அது நமக்கு என்ன காட்டுகிறது? நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஆரோக்கியம் கடவுளுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இல்லாட்டி இயேசு நான் குணமாக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ அன்றைக்கு ஆன்மீகவாதிகள் இருந்தார்கள், அவர்கள் யாரும் மக்களை குணமாக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள் தொழுநோயாளர்கள் இங்கே வரக்கூடாது என்று சொன்னார்கள், அல்லது பாவம் செய்தவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்க பார்த்தார்கள், கல்லால் எறிந்து கொல்ல பார்த்தார்கள். ஆனால் இயேசு அப்படி செய்தாரா? இல்லையே. அவர் நோயாளிகள் மேல் மனதுருகி அவர்களை குணமாக்கினார். அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு ஆரோக்கியம் தர வேண்டியது கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இயேசு சிலுவையிலே எங்கள் நோய்களை எல்லாம் தழும்புகளாக ஏற்றுக்கொண்டார். So we must also take care of our body by eating well. பட் அது இருந்தாலும் நாம் சிறப்பான சாப்பாடுகளை உண்டு நாங்கள் எங்களுடைய உடலை கவனித்துக் கொள்ள வேண்டியது அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. அண்ட் ஆல்சோ ரெஸ்டிங் அண்ட் அவாய்டிங் ஹார்ம்ஃபுல் ஹேபிட். அது மட்டுமல்லாமல் நான் ஓய்வெடுக்க வேண்டியது, நன்றாக உறங்க வேண்டியது, தவறான பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது, இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒன்று நம்முடைய உடலை கவனித்துக் கொள்வதற்காக. So this helps us stay strong and honor God with our health. So இது நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், நாம் மிக ஆரோக்கியமாக இருந்து இறைவனை மாட்சிப்படுத்துவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கின்றது. And also wealth as a result of transformation. நம்முடைய வாழ்வின் மாற்றத்தின் விளைவு நம்முடைய வாழ்க்கையிலே செல்வத்தையும் கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இது மிக முக்கியமான ஒன்று. இதற்காக தான் நிறைய மக்கள் ஓடி ஓடி திரிகிறார்கள். நேரம் இல்லை என்கிறார். கடவுளிடத்தில் வேற நேரம் இல்லை, ஏன்? வேலை என்கிறார்கள். சரி, ஏன் வேலை என்றால் எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, அது கட்டணும் இது கட்டணும், கட்டாமல் வேலை செய்ய வேண்டும். ஆனால் கடவுளிடத்தில் வந்தால் கடவுளால் கொடுக்க முடியுமா? ஆம், கடவுளாலும் கொடுக்க முடியும். அதுக்காக வேலை செய்யாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் கடவுளை தேடிக்கொண்டு வேலை செய்யும் பொழுது நீங்கள் செய்கிற வேலை வழியாக இறைவன் உங்களுக்கு வேண்டியதை தாராளமாய் கொடுக்க முடியும். என்றால் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதான் திருமறை சொல்வது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். கடவுளை தேடினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பது உண்மை. சரி, wealth as a result of transformation. When the Spirit transforms the wilderness into fruitful field, it represents abundance. சரியோ, அதாவது தூய ஆவியானவர் ஒரு வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவதனுடைய காட்சி நமக்கு என்ன காட்டுகின்றால், தூய ஆவியானவர் நமக்கு நிறைவுகளை கொடுக்கிறவராக இருக்கின்றார். சரியோ, when the Spirit transforms the wilderness into a fruitful field, it reveals God's power to bring life. சரியோ, அதாவது ஏசாயா இறைவாக்கின் வழியாக சொல்லப்பட்டதில்ல, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் என்ன மாறுதாம்? வயல்வெளியாக மாறுகிறது, வயல்வெளி அடர்ந்த காடாக மாறுகிறது. இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், கடவுளுடைய மகா பெரிய வல்லமையை எடுத்து காட்டுகிறது. கடவுள் தூய ஆவியானவர் நம்மேல் ஊற்றி அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பானவர்கள், இது மனித சக்திக்கு மேலானது. நம்முடைய அறிவு, ஆற்றல், உழைப்பு எல்லாவற்றையும் விட மேலான ஒன்று கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். சரியோ, என்றால் அதாவது வனாந்தரத்தை இறைவனால் வயல்வெளியாக மாற்ற முடியுமா? பரிசுத்த ஆவியினர் வழியாக. அது நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை பரிசுத்த ஆவியினர் வழியாக ஆண்டவர் வயல்வெளியாக மாற்ற முடியுமா? இதை எதை காட்டினால் கடவுளுடைய வல்லமையை காட்டுகிறது. நாம் கடவுளுடைய வல்லமையை நம்ப வேண்டும். நான் நன்றாக படித்தால் நல்ல வேலை எடுக்கலாம், நாம் அதை நம்புகிறோம் பாருங்கள். நல்ல இடத்துல வேலை செய்தால் நிறைய சம்பளம் கிடைக்கும், நம்புகிறோம் பாருங்கள். அதுபோல நானும் நீங்களும் கடவுளை நம்பினால் கடவுளாலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நான் நம்ப வேண்டும். கடவுள் மகா சக்தி வாய்ந்த இறைவன். வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவேன் என்று இறைவாக்கினர் வழியாக இறைவாக்கு உரைத்தார் கடவுள். இது கடவுள் கூறிய வார்த்தை. இது அதை நாம் நம்புவோம் என்றால் இறைவனால் முடியாது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மீண்டும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். So your life of barren and struggling become a life of abundance and growth. உங்களுடைய வனாந்தரமான இல்லாமை போன்ற வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் செழிப்பாக நிறைவானதாக மாற்றப்படுகிறது. Listen this, the wilderness represent a place of hardship. சரியோ, ஒரு வனாந்தரம் எதை நமக்கு காட்டுகிறது? மிக கடுமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டும். And dryness, காய்ந்து போன ஒரு நிலையை நமக்கு காட்டும். And lack,
இல்லாமே அது காட்டும். வனாந்திரத்தில் இதெல்லாம் இருக்கும். வனாந்திரத்தில் தண்ணீர் இருக்குமா? இருக்காது. தென்றல் காற்று இருக்குமா? இருக்காது. மகிழ்ச்சி இருக்குமா? இருக்காது. குறைவுதான் இருக்கும் அன்பானவர்களே. வனாந்திரத்திலே வறட்சி இருக்கும், தனிமை இருக்கும். இதுதான் வனாந்திரத்துக்கு அடையாளம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வனாந்திரத்தை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். சரியோ? The fruitful field signifies growth. வயல்வெளியை நமக்கு என்னத்தை காட்டுகிறது? வளர்ச்சியை காட்டுகிறது. பாருங்கள், வயல்வெளியில தான் மரங்கள் வளரும், அங்கதான் வளர முடியும், வனாந்திரத்தில் வளர முடியாது. பரிசுத்தாவினர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது கடவுள் தூயாவினர் வழியாக நம்மை வளர்த்து கொண்டு வருவார். ஆன்மீகத்திலும் சரி, சமாதானத்திலும் சரி, உலக ஆசீர்வாதங்களிலும் சரி. And also prosperity. சரியோ? செழிமை, செழிப்பு. வனாந்திரத்திலே செழிப்பை நாம் காண முடியாது, வயல்வெளியில தான் காண முடியும். And also the blessings. சரியோ? அந்த ஆசீர்வாதம் என்பது. So இதுதான் வனாந்திரத்துக்கும் வயல்வெளிக்கும் இருக்கிற வித்தியாசமாகும். So this transformation shows how God's presence can change our situation and our life and our future. So இது நமக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது. இது ஒரு வனாந்திரத்திலே இல்லாமை இருக்கும், நம்முடைய ஆண்டவர் நம்மை மாற்றும் பொழுது அங்கே இல்லாமை மறைந்து போய்விடும், செழிப்பு வந்துவிடும். வனாந்திரத்திலே தனிமை இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும் பொழுது, வயல்வெளியாக வரும் பொழுது அங்கு தனிமை இல்லாமல் போய்விடுகிறது, அங்கு சமாதானம் வந்து விடுகிறது, சந்தோஷம் வந்து விடுகிறது, உயர்வு உண்டாகிறது, செழிப்பு உண்டாகி விடுகிறது. கரங்களில் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். So God promised, கடவுள் என்ன வாக்கு கொடுத்தார் பாருங்கள். Isaiah 32 verse 15. Until the Spirit is poured upon us from on high, and the wilderness becomes a fruitful field, and the fruitful field is deemed as forest. ஏசாயா 32:15 கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும், பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும், செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். So the wilderness represent our life without God and empty and dry. சரியோ? வனாந்திரம் எதை காட்டுகிறது என்றால், கடவுள் இல்லாத வாழ்க்கை, தனிமை நிறைந்த வாழ்க்கை, வறுமை நிறைந்த வாழ்க்கை. சரியோ? And also the fruitful field represent the life renewed by the Holy Spirit and full of blessing. செழுமையான தோட்டம் எதை காட்டுகிறது என்றால், எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் மாற்றப்படுகின்ற தன்மை. சரியா? தூய ஆவியானால் நமக்கு உண்டாகின்ற மாற்றமும் அதே நேரத்திலே ஆசீர்வாதங்களும் அதை காட்டும். இப்போ சென்ற முறை ஒரு சகோதரி சொன்னார்கள், நான் இப்பொழுது எப்பொழுதுமே கிறிஸ்தவ பாடல்கள் தான் கேட்கிறேன். இது எல்லாருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு அனுபவம் தான். அப்போ இதுவரைக்கும் சினிமா பாட்டு கேட்டோம், இப்போ நாம் கிறிஸ்தவ பாட்டு கேட்கிறோமா? 6வது சொன்னார்களா சினிமா பாட்டு கேட்கவே கூடாது? இங்கே நாம் 6வது சொல்லியிருக்கிறோமா உங்களுக்கு? இல்லையே. சரி, சினிமா பாட்டிலேயே கவரப்பட்டிருந்த நம்முடைய உள்ளம் இப்பொழுது கிறிஸ்துவை பற்றி, கடவுளை பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்டதை, அந்த மாற்றம் எவ்வாறு வந்தது? பரிசுத்தாவினர் வழியாக. இதுக்காக நாம் என்ன முயற்சி செய்தோம்? இதற்காக நாம் என்ன பாடுபட்டோம்? இனி ஒரு கிழமைக்கு நாங்கள் இந்த பாட்டு கேட்கக்கூடாதுன்னு பூட்டி வைத்திருந்தோமா? இல்லையே. அது அந்த பாட்டுக்கு போய்கொண்டே இருக்குது. நாம் ஏதாவது கஷ்டப்பட்டு செய்தோமா இதுல இந்த மனம் மாறுவதற்கு? இல்லையே. நம்முடைய உள்ளத்திலே அது கடவுளால் ஏற்பட்ட மாற்றம். நாம் ஒன்றும் செய்யாமலேயே கடவுள் அந்த மாற்றத்தை தந்தார் அல்லவா? அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை அன்பானவர்களே. நாம் தூய ஆவினால் மாற்றப்படும் பொழுது நாம் நிறைய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் எங்களுக்கு வேண்டியதை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். So tonight, may God bless your struggles, turning them into victorious and blessings. ஆகவே இன்று இரவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் வெற்றியாக, விடுதலையாக மாற்றுவாராக. And also tonight, may God bless your fear, turning them into courage and peace. உங்களுடைய பயங்கள், அச்சங்கள் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி சமாதானத்துக்குள், அமைதிக்குள் கொண்டு வருவாராக. Tonight, may God bless your brokenness, transforming into a healing and wholeness. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உடைந்த நிலையை ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்வாழையும் உங்களுக்கு கொடுப்பாராக. Tonight, may God bless your body, turning any weakness or sickness into strength and healing. உங்களுடைய உடலில் இருக்கிற பலவீனங்கள், நோய்களில் இருந்து ஆண்டவர் உங்களை குணமாக்கி உங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆறுதலையும் தருவாராக. And remember, your wilderness becomes a fruitful field. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வனாந்திரம் போன்ற வாழ்க்கை வயல்வெளியாக மாறும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.
Let's all stand for the prayer. நாம் எல்லாரும் ஜெபத்துக்காக எழுந்து நிற்கலாம். என்ன பாடல்? என் ஆத்மா கவி பாடும். இந்த பாடல் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, வனாந்தரம் செழித்திடுமே, வயல்வெளி ஆகிடுமே, கடுவழி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினார். சரியோ? இதுவரைக்கும் அது நமக்கு தெரியாது. நாம் எல்லாம் இன்னும் பாடணும், வனாந்திரம் வயல்வெளி ஆகுமாம், கடுவழி தெளித்திடுமாம் என்று பாடினோமே தவிர அதனுடைய அர்த்தம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியினர் வழியாக நம்முடைய வாழ்க்கை வயல்வெளியாக மாறும். வனாந்திரம் நம்மை விட்டு நீங்கும். அந்த அடி மீண்டும் சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமையில் தங்கிடும், சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடிடும் தூய ஆவியினார். சரியோ? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார், நிம்மதியாக மாற்றுவார். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கத்தாதி கத்தனை புகழ்ந்து சொல்லுவோம். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கத்தாதி கத்தனை புகழ்ந்து வனாந்தரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினார். வனாந்தரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினார். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கத்தாதி கத்தனை புகழ்ந்து சொல்லுவோம். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து ஆராதிக்கிறோம், கத்தாதி கத்தனை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமாவினார். நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமாவினார். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கத்தாதி கத்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கத்தாதி கர்த்தனை புகழ்ந்து. உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும். நான் இந்த ஜெபக்குழுவில எழும்பி உமக்கு சாட்சி பகர வேண்டும். என்னுடைய வனாந்தரமான வாழ்க்கையை ஆண்டவர் வயல்வெளியாக மாற்றினார். என் குடும்பத்தின் வனாந்தரமான நிலையை ஆண்டவர் வயல்வெளியாக மாற்றினார். என் உடலில் இருக்கிற நோயை ஆண்டவர் குணமாக்கினார். என் உள்ளத்திலே தேவ சமாதானத்தை கொடுத்தார். மன்றாடுங்கள் ஆண்டவரை நோக்கி. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்தருளும். இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு இப்பொழுது அவர்கள் பதிலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. வயல்வெளி உம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் போன்ற வாழ்க்கை வயல்வெளியாக மாறும் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர். வயல்வெளியாய் இருக்கிற வாழ்க்கை அடர்ந்த காடாக மாறும் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர். அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. இந்த வழிபாட்டிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. சாத்தானால் கொண்டு வருகிற வனாந்தரமான நிலைகள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வழியாக அந்த வனாந்தரம் எல்லாம் வயல்வெளியாக மாறும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஜோபுவினுடைய வனாந்தரத்தை நீர் வயல்வெளியாக மாற்றி காட்டினீரே, அதுபோல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வனாந்தரமான நிலையை நீர் வயல்வெளியாக மாற்றி காட்டுவீராக. நான் உங்களுக்காக வானத்தின் கதவை திறப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் உங்கள் மேல் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. ஆம், இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆசீர்வாத மழை இப்பொழுதே ஆணையிடப்படுவதாக, கட்டளையிடப்படுவதாக. பரலோகத்தில் இருந்து இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆசீர்வாத மழை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இப்பொழுது நீர் ஆணையிடும் அந்த ஆசீர்வாத மழை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வான கதவு உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது திறக்கப்படட்டும். இந்த இடத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே குணமாக்குதலை பெறுவார்களாக. உடலில் இருக்கிற நோய்கள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, மனதில் இருக்கிற பாரங்கள் நீங்கி போவதாக. உள்ளத்தில் இருக்கிற அச்சங்கள் நீங்கி போவதாக. மன நோய்கள் குணமடைவதாக. மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உடலில் இருக்கிற பலவீனங்கள் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினால். எலும்புகள் குணமடைவதாக, நரம்புகள் குணமடைவதாக, மூட்டுகள் குணமடைவதாக, தசைகள் குணமடைவதாக, இயங்காத உறுப்புகள் இயங்க ஆரம்பிப்பதாக, நாரி பகுதிகள் குணமடைவதாக, முதுகெலும்பிலே குணமாக்குதல் இறங்கி வருவதாக, மூட்டுகளிலே குணமாக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. இதுவரைக்கும் இருந்த நோய் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் ஆண்டவர் என்னை குணமாக்கினார் என்று மக்கள் எழுந்து சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மாட்சிப்படுத்தும்படி நீர் செயல்படும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மாட்சிப்படுத்தும்படி ஆண்டவரை நீர் செயலாற்றும் இந்த நேரத்திலே. உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரை நீர் செயலாற்றும் இந்த நேரத்திலே. அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த இடத்திலே, அதிசயங்கள் நடக்கட்டும் இந்த இடத்திலே. வாலிபர்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக. அந்தகார வல்லமைகள் இருந்து விடுதலை உண்டாவதாக, இருளின் வல்லமைகள் இருந்து விடுதலை உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்த நாம் மகிமை அடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடலில் நோயுள்ளவர்கள் தயவு செய்து உங்கள் கரங்களை உங்கள் மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது உங்களுக்காக மீண்டும் ஜெபிக்கின்றேன். நீங்கள் ஆண்டவரோடு செய்து கொள்ள வேண்டிய உடன்படிக்கை, என் நோய் குணமடையும் பொழுது நான் ஆண்டவருக்காக முன்னே போய் என் சாட்சியை சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னை குணமாக்கினார் என்று. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன வனாந்திரம் இருக்கிறதோ அதை என் ஆண்டவர் நீக்கும் பொழுது அதற்காக நான் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவேன். நீங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் மீண்டும் ஜெபிக்கின்றேன். இங்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உடல் நோயோடு இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனைகளோடு இருக்கலாம். இவர்கள் உம்முடைய திருநாமத்தை மாற்றிப்படுத்தும்படியாக நீர் தாமே இப்பொழுது அற்புதம் செய்தருளும், அதிசயம் செய்தருளும். இப்பொழுது உடலில் இருக்கிற நோய்கள் மறைந்து போகட்டும். உடல் நோய்கள் மறைந்திருப்பதை இவர்கள் கண்டுகொள்ளட்டும். வாழ்க்கையிலே பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டதை இவர்கள் கண்டுகொள்ளட்டும். Praise you, Jesus. Lord, I pray for the healing, for the deliverance, for the peace, for the miracle. I rebuke every darkness to flee from this, from every heart, from every family, from every relationship of husband and wife, and parents and children. Lord, I pray, pour your Holy Spirit from heaven
and fill them with your mighty power. Hallelujah. 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 நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். வனாந்தரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவழி கழித்திடுமே, கத்தரினாவியினார். வனாந்தரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவழி கழித்திடுமே, வழி கழித்திடுமே, கத்தரின் ஆவியினால். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மாற்றிப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லோருமாக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.